ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை சமையல். இந்த வீடியோவில் நம்ம பன்னீர் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் ஜாமுன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் இருக்க பாலும் சர்க்கரையும் வச்சு எப்படி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவும் செய்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் செஞ்சு அசத்துங்க. இப்போ வாங்க இந்த பன்னீர் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் சுவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பன்னீர் ஜாமுன் பண்ணுறதுக்கு நான் 1 லிட்டர் தண்ணி கலக்காத பால் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கலர் பாக்கெட் எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலர் பேக்கெட்டும் இன்னும் ஃபேட் அதிகமாக இருக்கும், ஃபுல் ஃபேட் மில்க், அது நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பால் நல்லா காஞ்ச பிறகு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். இந்த லெமன் ஜூஸை நம்ம பார்ட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸை இப்போ ஆட் பண்ணிடலாம். அப்புறமே கொஞ்சமாக கலந்ததுக்கப்புறம் இன்னொரு லெமன் ஜூஸை ஆட் பண்ணிடணும். கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப மெதுவாக கலந்து விடுங்க. நம்ம வேகமாக கலக்கணுன்னா அதெல்லாம் பன்னீர்லாம் பிரிஞ்சு ரொம்ப தூளாக போன மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி மெதுவாக கலந்துட்டோன்னா தான் நமக்கு பன்னீர் பெருசாக நமக்கு கிடைக்கும். பால் மறுபடியும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீதி இருக்க லெமன் ஜூஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். அடியில் கலந்து விடலைனாலும் நமக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க லைட்டாக. இப்போ நமக்கு பால் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், பாதி நமக்கு பன்னீர் திரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மீதி இருக்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை இப்போ ஆட் பண்ணிட்டா நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கின உடனே கொஞ்ச நேரத்தில் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். பாருங்க, நமக்கு எவ்வளோ சூப்பராக பன்னீர் நல்லா தெரிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஃபில்ட்ரு போட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் போட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காட்டன் கிளாத் நிறைய ஓட்டையாக இருக்க மாதிரி காட்டன் கிளாத்தை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பன்னீர் நல்லா ஃபில்ட்ரு ஆகும். இப்போ அந்த பன்னீரை நம்ம இதில் ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்போ நம்ம பன்னீர்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. நம்ம லெமன் இதில் சேர்த்துருக்கிறதுனால அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும்ல, அதனால கொஞ்சமாக அந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா பன்னீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2-3 டைம்ஸ் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கும், அந்த லெமனோட ஸ்மெல்லும் இருக்கும். ஸ்வீட்டில் அது இருந்ததுன்னா நமக்கு ஸ்வீட் நல்லா இருக்காது. அதனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பன்னீரை. அப்புறமே வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த துணியை நம்ம நல்லா இறுக்கமாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. ஃபுல்லாக தண்ணியை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த தண்ணியை நம்ம சாம்பார் செய்யும் போதோ இல்லை சூப்பு பண்ணும்போதோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த தண்ணியில். இப்போ நம்ம சுகர் சிரப் பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதையும் இதோடு சேர்த்துடலாம். 2 டம்ளர் தண்ணிக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இதுக்கு கம்பி பதம்லாம் தேவை கிடையாது. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நான் சர்க்கரையோட ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா நமக்கு வாசனையாக இருக்கும் ஏலக்காய் பவுடர் போட்டால். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம்.
நல்லா கொதிக்கிற டைமில் 1 டீஸ்பூன் அளவு பால் எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சுகரில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும் சுகர் சிரப்லேருந்து. நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம பாருங்கள், இப்போ அழுக்கெல்லாம் வந்து அந்த சைடில் செட்டில் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு ஃபில்டரில் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் பண்ணுறதுன்னு கிடையாது, நீங்கள் வந்து சுகர் சிரப் யூஸ் பண்ணி எந்த ஸ்வீட் பண்ணாலும் இந்த மாதிரி அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். சுகரில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ்லாம் இதில் வந்துடும் பால் சேர்க்கும்போது. இதை ஒரு ஃபில்டர் எடுத்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சுகர் சிரப் நல்லா க்ளீனாக ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் ஜாமுன் ரசகுல்லாக்கெலாம் கம்பி பதம் வந்து அவசியம் கிடையாது. இப்போ நமக்கு பன்னீரும் வந்து நல்லா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பன்னீர். இதை வந்து ஒரு அகலமான பிளேட் எடுத்து இந்த மாதிரி உதுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டால் தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அமர்த்தி நல்லா ப்ரெஸ் பண்ணி 10 மினிட்ஸ் போல் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு பன்னீர் ஜாமுனும் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரும். இது கூடவே 4-5 ட்ராப் வந்து நான் வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து ஊற்றுறேன். இந்த ரோஸ் எசன்ஸ் ஒன்றும் இல்லை, இது ரோஸ் மில்க் பண்ணுறோம்ல அதோட எசன்ஸ் தான் நான் இப்போ ஊற்றிருக்கேன். இது கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். நீங்கள் கலர் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் கலர் கம்மியாக போதுன்றதுனால நான் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பன்னீர் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக பன்னீர் எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம கிராக் இல்லாமல் வரும். இந்த கையோட ஓரத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி 2-3 தடவை இந்த மாதிரி தேய்ச்சோன்னா நமக்கு பன்னீர் ஜாமுனோட சூப்பரான ஷேப் கிடச்சிரும். திரும்பி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக பன்னீர் எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கார்னரில் வச்சு இந்த மாதிரி 2 தடவை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு பன்னீர் ஜாமுன் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி எல்லா மாவுலையும் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக கிராக்கே இல்லாமல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நமக்கு அதுக்குள்ளே சுகரும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது பன்னீரை வந்து ஒன்றா நம்ம அந்த சுகரில் ஆட் பண்ணிடலாம். சுகர் சிரப் வந்து கம்பி பதம் வந்துருச்சுன்னா பன்னீர் வந்து ரொம்ப கெட்டியாயிடும். அதனால கம்பி பதம் இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். எல்லா பன்னீரையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து 10 மினிட்ஸ் போல் நல்லா வேகட்டும். பன்னீரை வந்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணும்போது அடுப்பு எப்போவுமே ஆனில் தான், அதாவது ஃபுல்லில் தான் வச்சுருக்கணும். நம்ம அது கொதிக்கும் போது தான் நம்ம பன்னீர் போடணும். இப்போ நமக்கு பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு முறை மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு பன்னீர் ஜாமுன் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நமக்கு சாஃப்டாக நல்லா கலராக பன்னீர் கிடச்சிருக்குன்னு. இதை வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நமக்கு சூப்பரான ஸ்பாஞ்சியான நல்ல சாஃப்டான பன்னீர் ஜாமுன் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் ரெசிபியாகவும் இருக்கும். இந்த தீபாவளிக்கு நம்ம எப்போதும் ஒரே மாதிரி ஸ்வீட் பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.